பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் வில்சன் மற்றும் குடும்பத்தினர், மேட்டூர் அணை, சேலம். ஜெரால்டு ரமேஷ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவி அருளும். உடல் ஒருத்தலால் எங்கள் மனங்கள் தூய்மை அடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 55, இறை வார்த்தைகள் 10 முதல் 11 உடைய திருவசனங்கள். ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கு இதற்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேன் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன்
அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 7-15 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடின் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமத்திலே பல ஆண்டுகளாக ஆடுகள் திருடப்பட்டு கொண்டிருந்தன. ஆகவே இந்த ஆடுகளை யார் திருடுகின்றார்கள் என்பதை உன்னிப்பாக மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக 2 இளைஞர்களை பிடித்தார்கள். பிடித்து அவர்களை விசாரித்ததிலே பல முறை அவர்கள் ஆடுகளை திருடியதாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை தர வேண்டும் என்று ஊர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் கடைசியிலே அவர்கள் மறந்து விடுவார்கள். மீண்டுமாக அதே திருட்டுத் தொழிலை அவர்கள் செய்வார்கள் என்பதை உணர்ந்த கிராமத்து பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய நெற்றியிலே பச்சையானது குத்தப்பட்டது. ஆங்கிலத்திலே ST என்கின்ற ஒரு பச்சையானது குத்தப்பட்டது, ஷீப் தீவ்ஸ். ஆகவே அவர்கள் கடைசி வரையிலும், இறக்கும் தருவாய் வரையிலும் மக்கள் பார்க்கின்ற போது இவர்கள்
இந்த ஆடுகளை களவாடியவர்கள், கொள்ளையடித்தவர்கள் என்று அனைவரும் இவர்களை பார்த்து ஏளனமாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பச்சையானது குத்தப்பட்டது. சில நாட்கள் கழிந்தன. அந்த இரு இளையோரிலே ஒருவன் மிகுந்த வேதனை அடைந்தான். காரணம், அவன் எங்கு சென்றாலும் விரட்டி அடிக்கப்பட்டான். எங்கேயாவது வேலைக்கு சென்று வேலை கேட்கின்ற போது, நீ ஏற்கனவே ஆடுகளை திருடி இருக்கின்றாய், உன்னுடைய நெற்றியிலே அது பச்சையாக குத்தப்பட்டது, ஆகவே உனக்கு எந்த வேலையும் கிடையாது என்று பலவிதமான துன்பத்திலே அவன் மூழ்கினான். கடைசியாக அந்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். மற்றொரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆராய ஆரம்பித்தான். ஏன் நாம் இவ்வாறாக பல தவறுகளை செய்தோம்? ஆகவே இந்த தவறுகளிலிருந்து நம்முடைய உள்ளத்தின் சார்பாக, மனசான்றுக்கு சார்பாக நாம் வாழ ஆரம்பிப்போம் என்று அவன் ஒரு நல்ல மனிதனாக வாழ ஆரம்பித்தான். ஆண்டுகள் உருண்டோடின. கடைசியாக அவன் ஒரு முதிர்ந்த வயதை அடைந்தான். அப்போது அந்த ஊரிலே இருந்த பல இளையோர்கள் இந்த முதியோரை பார்த்து, அனைவரும் அவருடைய நெற்றியிலே ஒரு பச்சையானது குத்தப்பட்டிருக்கிறதே, எஸ்டி என்று, இது எதற்காக குத்தப்பட்டது என்று அவர்கள் ஊர் பெரியவர்களிடம் கேட்டார்கள். பலரும் சொன்னார்கள், தெரியவில்லை, அதெல்லாம் அந்த காலத்து கதை, நமக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்துவிட்டது, இந்த மனிதன் மிக மிக நல்ல மனிதனாக இருக்கின்றான். ஆகவே ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள், கண்டிப்பாக அந்த எஸ்டி என்பது செயிண்டாக தான் இருக்க வேண்டும், அதை இந்த மனிதன் புனிதன் என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றான், ஆகவே தான் அந்த பச்சையானது குத்தப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்களாம். இயேசுவின் பிரியமானவர்களே, தவக்காலம் என்பது பாவிகளாக இருக்கின்ற நாம் அனைவரும் புனித நிலைக்கு திரும்ப ஒரு மாபெரும் அழைப்பு தருகின்ற காலமாக இந்த தவக்காலமானது அமைகின்றது. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுளின் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையானது மீண்டுமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கடவுளிடம் திரும்பும் என்று இறை வார்த்தையானது நமக்கு சொல்லி இருக்கிறது. கடவுளினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய நோக்கம் மனமாற்றம்தான். ஆகவே இறை வார்த்தை ஒருவரை மாற்றம் செய்து அந்த இறை வார்த்தையானது திரும்பவும் கடவுளிடம் அது சென்றடைகிறது. ஆகவே மாற்றம் பெற்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே கடவுளின் உன்னதமான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே இறை வார்த்தை நம்மை மனம் மாற்றுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே புனித யூலோசியஸ் அவரை கொண்டாடுகின்றது திரு அவையானது. ஆகவே இந்த யூலோசியஸை கடைசியாக அவரை கொலைக்களத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். அவர் மீது என்ன பழி சுமத்தப்பட்டது என்றால், இவர் அநேக மக்களை மனம் மாற்றுகின்றார். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் என்று அவருக்கு மரண தீர்ப்பு வழங்கப்படுகிறது. மரண தண்டனையானது நிறைவேற்றுவதற்காக அங்கே நீதிபதி அவருக்கு முன்னாக நிற்கின்றார். நீதிபதி சொல்லுகிறார், நீ செய்த அனைத்து மிகப்பெரிய குற்றம், ஆகவே உனக்கு மரண தண்டனை என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது புனித யூலோசியஸ் அந்த நீதிபதியை பார்த்து இவ்வாறாக சொன்னார், நான் ஒரே ஒரு கடைசி வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன் என்றார். என்ன என்று நீதிபதி கேட்டான். அப்போது அந்த புனிதர் சொன்னார், நீரும் இறைவனை ஏற்று மனமாற்றம் அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, கடைசியிலே இறக்கும் தருவாயில் கூட ஒரு மனிதனை மாற்ற வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்திலே வாழ்ந்த புனிதராக அவர் மறைசாட்சியாக இறந்து போனார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான சிறந்த ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பிற இனத்தவர்களைப் போல நீங்கள் பிதற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறார். பல தருணங்களிலே நம்முடைய ஜபங்கள் மிகுந்த ஜபங்களாக இருக்கிறது. நிறைய சொற்களை அடுக்கி அடுக்கி கொண்டு அது ஒரு அர்த்தமற்ற ஜபமாக பல தருணங்களிலே இந்த ஜபமானது அமைந்து விடுகிறது. ஒரு முறை ஒரு பங்கு தந்தை மறையுரை ஆற்றி கொண்டிருந்தார். அப்போது அவர் அந்த ஆலயத்திலே இருக்கின்ற
கூட்டத்தை மக்களை பார்த்து அவர் இவ்வாறாக இந்த கேள்வியை கேட்டார். இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் என்ன? எது சிறந்த ஜெபம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்டபோது ஒரே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கரத்தை உயர்த்தி, நான் சொல்லுகிறேன் தந்தையே என்று அவர் சொன்னார். நான் ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்கின்ற பெண். ஒவ்வொரு நாளும் 5 அல்லது 7 வீடுகளுக்கு சென்று நான் வீட்டு வேலை செய்கிறேன். ஆகவே அந்த வீடுகளிலே நான் வேலை செய்கின்ற போது இவ்வாறாக நான் ஜெபிப்பது உண்டு. வீட்டை நான் பெருக்கிக் கொண்டிருக்கின்ற போது என்னுடைய நினைவுக்கு வருவது காணாமல் போன நாணயத்தை தேடிய பெண் எவ்வாறாக அந்த வீட்டை பெருக்கினாலோ அந்த நினைவானது எனக்கு வருகிறது. அதே போல மிக முக்கியமாக நான் அந்த வீட்டை பெருக்குகின்ற போது நான் இவ்வாறாக ஜெபிப்பேன், ஆண்டவரே, உலகில் உள்ள பாவிகளை உம்மிடம் அழைத்து கொள்ளும். நானும் மிகப்பெரிய ஒரு பாவியை என்று நான் ஜெபிப்பேன். பாத்திரங்களை நான் துளைக்கின்ற போது நான் இவ்வாறாக ஜெபிப்பேன், ஆண்டவரே, உலகில் உள்ள அனைவரையும் என்னையும் ஒளிரச் செய்யும் என்று நான் ஜெபிப்பேன். துணிகளை நான் துவைத்து போடுகின்ற தருணத்திலே என்னுடைய ஜெபமானது, ஆண்டவரே, என்னையும் உலகத்தையும் தூய்மையாக்கும் உறைபனி போல எங்களை மாற்றுவீராக என்று இந்த ஜெபங்களை நான் சொல்வது வழக்கமாக கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண்ணானவள் சொன்னாராம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது உள்ளத்திலிருந்து யதார்த்தமாக வருகின்றதாக இருக்க வேண்டும். ஆகவே ஜெபத்திற்கு மிகப்பெரிய ஃபார்முலாக்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய உள்ளத்திலே கடவுளோடு நான் பேச வேண்டும், அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன வார்த்தைகளை உள்ளத்திலே உணர்கின்றேனோ அந்த வார்த்தைகளை நான் தெளிவாக சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். அதுவே மிக சிறந்த ஜெபமாக என்றுமே இருக்கிறது. புனித ஃபவுஸ்டீனா தன்னுடைய புத்தகத்திலே ஜெபத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஜெபத்தை அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். ஜெபம் என்பது ஒரு ஆன்மாவை அழகுபடுத்துவதாக இருக்கின்றது. ஜெபம் என்பது ஆன்மாவை சுத்திகரிக்கின்றதாக இருக்கிறது. ஜெபம் என்பது ஒரு ஆன்மாவினுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. ஆகவே ஜெபமானது நம்மை இறைவனிடம் நெருக்கத்தை கொண்டு செல்வதாக இருக்கிறது என்று இந்த வார்த்தைகளை சொல்லி, ஜெபமே நம்முடைய வாழ்வு, ஜெபமே மாற்றத்திற்கு அச்சாணி என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவராக அவர் விளக்குகின்றார். புனித பொன்வாய் அருளப்பர் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை பற்றி சொல்லுகின்ற போது, இந்த ஜெபம் எத்தகையது என்று சொல்லுகின்ற போது, முக மலர்ச்சியை மூலதனமாக கொண்டது ஜெபம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே ஜெபம் என்பது பாவிகளினுடைய அடைக்கலமாக இருக்கிறது. அந்த பாவிகள் இறைவனிடம் தஞ்சம் புகுகின்ற போது கடவுள் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை மாற்றுவார் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே சிறப்பாக இறைவனுடைய இன்சொல், இறை வார்த்தை நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்து செல்லவும், நாம் செய்கின்ற ஜெபம் அர்த்தமுள்ள ஜெபமாக, அந்த ஜெபத்தின் பயனாக இன்னும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தை உணர்ந்து கொள்ள சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மையை ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற புனித யூலோஜியஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் வில்சன் மற்றும் குடும்பத்தினர், மேட்டூர் அணை, சேலம். ஜெரால்டு ரமேஷ் இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி